வணக்கம் மக்களே. 3ஆம் வாரம் கூழ் ஊற்றலாம் வாங்க. காலையில் வந்து சின்னதாக ஒரு கோலம் போட்டோங்க. கலர் அடிச்சு கருவாட்டு குழம்பு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், முள்ளங்கி, கருணக்கிழங்கு, சேமக்கிழங்கு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு கருவாட்டு குழம்பு. ஒரு சைடு மொச்சக்கொட்டை, ஒரு சைடு பொங்கல் சோறு வச்சுட்டேன். நாங்கள் வந்து இப்படி தாங்க கருவாட்டு குழம்பு வைப்போம். காயெல்லாம் வந்து போட்டு மொச்சக்கொட்டை அதில் போட்டு இந்த எதிர்ப்புளிப்பு மாதிரி கொஞ்சோண்டு புளி கரைச்சி ஊற்றி தாளிப்பு ஒன்று கொடுத்துட்டோம்னா சூப்பராக இருக்கும் கருவாட்டு குழம்பு. இந்த சைடு வந்து கொத்தவரங்காய் பொரிச்சிட்டேன். அதுக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சிம்பிளாக பண்ணிட்டேங்க. தக்காளி வெங்காயம் எல்லாம் இல்லாத. இது வந்து முருங்கைக்கீரைக்கு கொத்தவரங்காய்க்கு பொங்கல் அரிசி வறுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய், மிளகு, சீரகம் இதை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பொன்னிறமாக. இதில் வந்து ஒரு பூண்டு வந்து போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இது எல்லாம் பல்சில் போட்டு எடுத்துன்னு வந்துக்கோங்க. கொத்தவரங்காய்க்கு முருங்கைக்கீரைக்கு இதை வதக்கிக்கணுங்க. முருங்கைக்கீரை தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் உப்பு போட்டு உப்பு கரைஞ்சிது கீரை போட்டு இந்த அரிசி மாவு பொடி வந்து போட்டுடணும். ஒரு சைடு அரிசி ஊற வச்சு அது வந்து மாவு இதுக்கு வைக்கிறதுக்கு சாமிக்கு. அந்த சைடு உண்டைக்கு வந்து ஆகு கொளுத்திட்டேன். அடுப்பில் வச்சு நல்லா ஆவி வந்த பிறகு அந்த மாவை எடுத்து உண்டை சுட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். வடகந்தாங்க போட்டு கருவாட்டு குழம்புக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டேன் சிம்பிளாக. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி செஞ்சால் சாமி கும்பிட்டாச்சு. மாவு போய் வெளியே வச்சு கொடுத்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.